தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் தமிழ் சினிமாவின் கிராமத்து மண் வாசனையை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற இயக்குனர் பாரதி ராஜா அவர்களின் மறைவு பலரையும் அதிர்ச்சியில ஆழ்த்தி இருக்கிறது. இந்த நிலையில பாரதி ராஜா அவர்கள் குடும்பத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து இரங்கல்கள் குவிந்து வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதிலும் குறிப்பா இந்திய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரதி ராஜா அவர்களின் மனைவிக்கு தனிப்பட்ட முறையில ஆறுதல் கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் கூறப்படுதுங்க. இந்த தகவல் தற்போது ரசிகர் மத்தியில பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. அதாவது நம்ம தமிழகத்துல இருந்து பல வகையான வெற்றி படங்களை கொடுத்த இயக்குனர் திரு பாரதி ராஜா அவர்களுடைய மறைவு இந்திய பிரதமர் மோடிக்கே வருத்தம் தெரிவிக்கிற அளவுக்கு அவருடைய இறப்பு இருந்ததுன்னு சொல்லலாம். பாரதி ராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் ஒரு சாதாரண இயக்குனர் மட்டும் கிடையாதுங்க. கிராமத்து வாழ்க்கை, மனித உறவுகள், காதல் உணர்வுகள் ஆகியவற்றை திரையில் உயிரோட்டமாக காட்டிய ஒரு பெரிய படைப்பாளினே சொல்லலாம். பல தலைமுறை நடிகர்களையும் அறிமுகப்படுத்தியவர் அவர்தாங்க. அவருடைய படங்கள் இன்றும் ரசிகர்களாக பெரும் அளவில் கொண்டாடப்படுதுங்க. இந்த நிலையில அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் தனது இரங்கல் செய்தியில குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் சினிமாவை மாற்றியமைத்த முக்கிய ஆளுமைகளில் பாரதி ராஜா ஒருவர் என்றும், கிராம வாழ்க்கையை திரையில் பதிவு செய்த விதம் மிகவும் சிறப்பானது என்றும் அவர் தெரிவித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல் தற்போது வெளியாகிருக்குதுங்க. மேலும் இந்த துயரமான நேரத்தில் பாரதி ராஜா அவர்களின் குடும்பத்தினருடனும் ரசிகர்களுடனும் தன்னுடைய எண்ணங்கள் இருப்பதாகவும் பிரதமர் மோடி அவர்கள் தற்போது தகவலாக வெளியிட்டிருக்காரு. இதனைத் தொடர்ந்து பாரதி ராஜா அவர்கள் மனைவிக்கு தனியாக ஒரு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் சில ஊடகங்கள்ல செய்தி வெளியாகி உள்ளன. இந்த கடிதத்தில் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து இந்த இழப்பை தாங்கிக் கொள்ள மன வலிமை கிடைக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் வெளியாகிருக்கு. பாரதி ராஜா அவர்கள் சினிமாவில் மட்டும் இல்லங்க, தமிழ் மக்களின் மனதிலும் ஒரு தனி இடம் பிடித்தார் அப்படின்னு சொல்லணும். அவருடைய படைப்புகள் பலருடைய வாழ்க்கையோடு இணைந்தவைன்னு சொல்லலாம். அதனாலதான் அவருடைய மறைவு ஒரு சாதாரண ரசிகர் முதல் அரசியல் தலைவர்கள் வரை, திரைப்பட பிரபலங்கள் வரை அனைவரிடமும் ஒரு பெரும் சோகத்தையே ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாங்க. ஏற்கனவே பல்வேறு அரசியல் தலைவர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள் மற்றும் சமூக பிரபலங்கள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க. சமூக வலைதளங்களிலும் ஏராளமான இரங்கல் பதிவு செய்யப்பட்டு பகிரப்பட்டும் வந்தது. எல்லாருமே ஷேர் பண்ணதை நம்ம எல்லாரும் கண்டிப்பா பார்த்திருப்போம். இந்த சூழல்ல தாங்க பிரதமர் மோடி அவர்கள் அனுப்பியதாக கூறப்படும் அந்த ஆறுதல் கடிதம் மேலும் பலருடைய கவனத்தை ஈர்த்துள்ளதுன்னே சொல்லலாங்க. ஒரு கலைஞரின் பங்களிப்பு தேசிய அளவில் எவ்வளவு மதிக்கப்படுகிறது என்பது இந்த நிகழ்வு காட்டுவதாக ரசிகர்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க. தமிழ் சினிமாவுக்கு மறக்க முடியாத பல படைப்புகளை தந்த பாரதி ராஜா அவர்கள் உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய படைப்புகள், நினைவுகளும் என்றும் வாழும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க. பாரதி ராஜா அவர்களின் சாந்தியடைய பிரார்த்திப்போம். அவரது குடும்பத்துக்காக இந்த துயரத்தை தாங்கும் மன வலிமையை கிடைக்க வேண்டும் என்று நாமளும் வேண்டிக் கொள்ளலாங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் வீடியோவை போட்டிருக்கேன். இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.